நான் ஏன் மகரிஷியை மதிக்கிறேன் அப்படின்னா, நான் மதிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனா நான் ஏன் மதிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அவர் 3 கேள்வி என்னை உறுத்தியது அப்படிங்கிறார். வாழ்க்கையில 3 கேள்வி என்னை உறுத்தியது. 1, கடவுள் அப்படிங்கிறது என்ன? 2, உயிர் என்பது என்ன, அது எங்கே இருக்கிறது? அவர் சொல்றார் 3 கேள்விதான் என் வாழ்க்கையில் என்னை சிந்தனையாளன் ஆக்கியது. கடவுள் என்பது என்ன, உயிர் என்பது என்ன, அது எங்கே இருக்கிறது? 3, வறுமை என்பது இயற்கையா செயற்கையா? கடவுள் என்பவர் ஒரு நபர் அல்ல. இதான் வேதாத்ரி மகரிஷியுடைய கோட்பாடு. கடவுள் என்பவர் ஒரு நபர் அல்ல. He is not a person. ஒரு நபர் என்றால் அந்த நபரை பற்றிய சிந்தனைகள் ஒரு மதமாக மாறுகின்றன. கடவுள் என்பது ஒரு தன்மை, அது ஒரு நபர் அல்ல, அது ஒரு தன்மை. எப்படி உயிர் தோன்றியது, உலகு தோன்றியது, உயிர் இயக்கம் தோன்றியது என்பதை பற்றி சிந்தித்து கடவுள் ஒரு தனிநபர் என்பதிலிருந்து சமூகத்தை விடுவித்த அண்மைக்கால ஞானிதான் வேதாத்ரி மகரிஷி. 2, அவர் யாரை பத்தி கவலைப்படுறார்? மனுஷனை பத்தி கவலைப்படுறார். மதங்கள் சொர்க்கத்திற்கு போவதை பற்றி பேசிக் கொண்டிருந்த காலத்தில் பூமியை எப்படி சொர்க்கமாக்குவது என்பதை பற்றி கவலைப்பட்டவர் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. எப்படி? நீ ஒழுக்கமா இரு, தவம் பண்ணு, உன் பொறிப்புலன்களை ஆராய்ச்சி பண்ணு, அகத்தாய்வு பண்ணு, சினம் தவிர்த்தல்ங்கிற ஒன்ன ஒருத்தர் சரியா முடிச்சிட்டாலே வேற ஒண்ணு பெருசா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த கோயில்ல போனாலும் சாமியாரு பூ கொண்டாந்தியா, பழம் கொண்டாந்தியா, தேங்காய் கொண்டாந்தியா, காணிக்க கொண்டாந்தியா அப்படின்னு கேட்ட போது உன் மனச நீ ட்ரெயின் பண்ணியான்னு கேட்ட ஞானிதான் வேதாத்ரி மகரிஷி. எனவே மனித மனத்தை வளப்படுத்தினால்தான் உலகத்தின் சகல சிக்கல்களுக்கும் தீர்வு காண முடியும் என்று சிந்தித்த மிகப்பெரிய சிந்தனையாளர். எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி, பெருவாரியான ஞானிகள் என்ன சொல்கிறார்களோ அது அவர்கள் காலத்துக்கு பிறகு மேலே வளர முடியாமல் நின்று போய்விடும். ஆனால் அதை அறிவு திருக்கோயிலாக்கி ஆசிரியர்களை கொண்டு வந்து மாணவர்களை பயிற்றுவித்து மேலும் 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 உலகு உள்ள வரை சரியான மனிதர்களை உருவாக்கும் முயற்சியாக இந்த அமைப்பு வளர்ச்சி அடைந்ததுதான் மகரிஷி இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் கொடுத்திருக்கிற பெரிய கொடை.